ஏண்டா செல்வம், இது என்ன சாதாரண படகா இல்ல வெள்ளியில பண்ணின படகா? எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் தெரியுமா? ஆனா ஒண்ணு, காக்கா பிடிச்சு பிழைக்கிறத விட மீன் பிடிச்சு பிழைக்கிறது எவ்வளவோ வசதி தெரியுமா? ஏடா, இது எல்லாத்தையும் விலைக்கு வித்தா மொத்தமா எவ்வளவு தேரும்? அத கரையில இருக்கிறவங்க தான் நிர்ணயம் பண்ண முடியும். நல்ல போட்டி இருந்துச்சுன்னா 500-600 கூட தேரும். அவ்வளவு தேருமா? அப்ப சீக்கிரமா போ. பாக்கியம் காத்துட்டு இருப்பா. வாங்க வாங்க, 10 ரூபா தங்க தகடாட்ட மீன் வந்திருக்கு. வந்து அள்ளிட்டு போங்க. வாங்கம்மா வாங்கண்ணே, 10 ரூபா கேளுங்கண்ணே. யாருக்கு வேணும் இந்த மீன்? ஊரை மீறிட்டு மோட்டர் படகுல போய் பிடிச்சிட்டு வந்த மீனை விலை கொடுத்து வாங்குறதுக்கு இங்க யார் ரோசம் கட்டு போயிடல. நல்லா சொன்னீங்க முதலாளி. தாசு, உன்னால எவ்வளவு முடியுமோ கொடுத்துட்டு எல்லா மீனையும் எடுத்துட்டு போய். நீ சும்மா கொடுத்தா கூட இங்க யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப இந்த மீனெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்றது? முடிஞ்சா 3 பேர் தின்னுங்க, இல்ல தென்னை மரம் இல்ல உரமா கொட்டுங்க. குடி குடிங்க. என்ன பிள்ளைப்பா இது? மீன் விக்கலைங்கிறதுக்காக இப்படியா கண்ணு முன்னு தெரியாம குடிப்பாங்க? சுய நினைவுல இருந்தாலே ஏறாது. இப்ப சுத்தமா மயங்கி கிடக்குறான். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பீட்ரு, நாளைக்கு பிடிக்கிற மீனெல்லாம் எடுத்துக்கிட்டு மண்டபம் கரைக்கு வந்துருங்க. அங்க விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த ஊர்ல பிடிச்ச மீனை மண்டபத்துல கொண்டு போய் வித்தா அந்த ஊர் ஜனங்க ஒத்துக்குவாங்களா? அந்த குப்பத்து பஞ்சாயத்துக்கு பணம் கட்டிட்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. என்னமோ, முதல்ல இவரை பிடிப்போம், அதுக்கப்புறம் மீனை பிடிப்போம். எடுத்துட்டு 550 ரூபா கொடு. 400 ரூபா வச்சுக்கோ. என்ன 400 ரூபா கேக்குற? என்ன மீன் நினைச்ச? அத்தனையும் பால் சுறா. ஏன் சிரிக்கிறானுங்க? சொரா இல்லடா, ஐல. இல்லை, அத்தனையும் ஐல. பால் சுறா கீழே சொறி இருக்கிற. எப்படி? 500 ரூபா வச்சுக்கோ. யோ, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். எங்களுக்கு ஏன் வேணாம்? சும்மா இருப்பா. 520 ரூபா கொடுத்துட்டு மீன் எடுத்துக்க. பாக்கியம் பணத்தை வாங்கிட்டு மீனை விடு. தில்ரா, ஏண்ட வடிவேல பகச்சிக்கிட்டு இந்த குப்பத்துல யாரும் வாழ முடியாது தெரியுமா? நாம வாழ்ந்து காட்டுவோம்னே. அது ஓ இஷ்டம். வடிவேலுவே நாங்க பகச்சுக்க முடியாது. அவங்கிட்ட நாங்க நிறைய கடன் பட்டிருக்கோம். நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நீ வந்தேன்னா அவனால எங்களுக்கு தொந்தரவு வரும். என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம். நான் வரேன். போடா. நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நாச்சுபத்து, வாங்க வாங்க. வர்றது இருக்கட்டையா, முதல்ல என்கிட்ட வாங்கின கடனை எண்ணி வை. கொஞ்சம் பொறுங்க. இப்படி திடீர்னு பணத்தை கேட்டா நான் எங்கெங்க போவேன்? அதான் வீட்டுல வச்சுட்டு கொலாவறீங்களே செல்வம், அவன் தான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறானே, அவன்கிட்ட வாங்கி கொடுக்கறது. ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுட்டு கை நீட்டுற ஜாதி நான் இல்லை. இது நான் பட்ட கடை, நான் தான் தீக்கணும். ஓஹோ, அவ்வளவு ரோசம் இருந்தா விற்க கூடாத வித்தாவது பணத்தை கொடுக்கணையா? நீ கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் ஒரு வாரத்தை திருப்பி கொடுக்கலன்னா நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். வாடா. பாக்கியம், அந்த துடுப்பாடுமா? எதுக்குப்பா? எடுமா எடுமா. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல கடலுக்கு போறீங்க? இந்த வடிவேலு என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாத்தியா? கடன் அடைக்காம கையால சோறு திங்க மாட்டேன்.
போறேன்